சொல்லலாம். இவங்க தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் கன்னட சினிமாலையும் தெலுங்கு சினிமாலையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து நிறைய படங்களில் இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சாலுமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கா கேரக்டர், அம்மா கேரக்டர்ன்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனாலுமே சீரியல் நடிகைன்ற முத்திரை குத்தப்படுறதுனால இவங்களுக்கு பட வாய்ப்புகள் பெருசாக கிடைக்காமே போயிடுச்சு. இவங்களோட சிந்தனையின்படி பார்த்திங்கன்னா அந்த பட வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கலனாலுமே அடுத்தடுத்து போராடி இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனியில் சூப்பராக சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஒரு லீடிங் ஆண்டர்ப்ரனர் உமனாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அதை தாண்டி இவங்க சீரியல் நடித்த நடிகைகள் இவங்களோட இந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்தாலுமே இல்லை நான் நடித்தே தீர்வுன்னு சொல்லி படத்தோட கதைக்கேற்ப எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை நடிக்கிறதுல நம்ம நீலிமா அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவருடைய கணவரை வந்து தவறாக பேசி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் தொடர்ச்சியாக வந்து சினிமாவில் சாதிக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக இப்போவும் வந்து களத்தில் இறங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதை தாண்டி இவங்க சாதித்த படங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட